வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ரீஅலாட்மெண்ட் பற்றி கேட்டிருந்தீங்க. அதாவது காலேஜ் சேஞ்ச் பண்ண முடியுமா? நாங்கள் நினச்ச காலேஜ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நேற்று நைட்டே போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு மறக்காமல் பாருங்கள், யூஸ் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். 5 BA LLB அஃப்ளைடட் வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் இன்றைக்கி தான் வந்தது. ஓகேங்களா? ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. தென் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லாமே நான் டீட்டெயிலாக தெளிவாக சொல்ல முடியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ஆல்ரெடி அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து 1620 ரூபா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபீஸ் பே பண்ணதுக்கான ரெசிப்டை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காலேஜ் என்றைக்கு ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட் இன்னும் சொல்லலை. பட் ஜாயினிங் வந்து 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த தேதியில் வந்து நீங்கள் இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அஃபிடேவிட் ரெடி பண்ணிட்டு போயிட்டு ஜாயின் பண்ணணும். அஃபிடேவிட் வேணுன்றவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ப்ரோ அஃபிடேவிட் வேணுமா வேணாமா, அந்த மெயிலில் வந்து ஒரு இன்டிமேஷன் வந்திருக்கு, அது யூஸ் பண்ணாமா வேணாமா அப்படின்னு. இல்லை, நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டரில் 7th காலமை பார்த்தீங்க அப்படின்னா அஃபிடேவிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அஃபிடேவிட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது வீடியோக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. ஸோ 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் இருக்கும். 12th மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி மார்க் ஷீட் தான் இப்போ கொடுத்துருப்பாங்க, ஒரிஜினல் வந்திருக்காது. ஸோ ஒரிஜினல் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை டெம்பரவரி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசி அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட். டிசி மட்டும் கொடுத்தா போதும், கண்டக்ட் சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இஃப் இட் இஸ் அப்ளிகபிள்னு போட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸ்பெசிஃபைடு ஃபார்மேட்னா QR இருக்கிற ஃபார்மேட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எது யூஸ் பண்ணிங்களோ அதை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 8th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட் இருக்கும். CBSE ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees த ரிஜிஸ்டார் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அப்படின்ற பேருக்கு 1000 rupeesக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடி எடுக்கணும். CBSEயில் படிச்சிருந்தா மட்டும். நான் இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா நிறைய பேருக்கு அது டவுட்டாகவே இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அஃபிடேவிட். நெக்ஸ்ட்டு 8th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அஃபிடேவிட்டை பற்றி முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக சொல்லி கூட உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். 8th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 3 காப்பி கேட்டிருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக நீங்கள் 2 காப்பி எடுத்துகிட்டு போங்க, அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ மேலே நீங்கள் கொடுக்குறீங்கள இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு ஜெராக்ஸ் காப்பி கேட்டிருக்காங்க. ஒரு செட்டு ஜெராக்ஸ் காப்பியில் நீங்கள் வந்து 2 செட்டாக கூட எடுத்துக்கோங்க, இல்லை 3 செட்டாக கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா அங்கே போனதும் என்ன ஆகும் தெரியாது, கண்டிப்பாக யூஸ் ஆகும். 10th ஒன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பயங்கரமான பிரச்சனையாகவே இருக்குது. ஓகேங்களா? 5 சேஃப் ஸ்டாம்ப்டு என்வலப் கவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம வந்து இந்த லெட்டர்லாம் அனுப்புறதுக்கு வந்து காக்கி கலரில் ஒரு கவர் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கவர் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 rupees ஸ்டாம்ப் வந்து நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போகணும். அந்த என்வலப் கவர் வந்து ஒரு 5 கவரு, 5 ரூபா ஸ்டாம்ப் வந்து ஒரு 5 ஸ்டாம்ப் வாங்கி வந்து கூடவே எடுத்துகிட்டு போங்க. இது எதுக்குன்னா அவங்க ப்ராசஸ் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் ஓரளவுக்கு இது மட்டும்தான் இதில் இருக்குது. நீங்கள் வந்து 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டட் இருந்தால் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டட். 6th ஒன்று வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மேக் பண்ணி போகிறேன். 7th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அஃபிடேவிட். 9th வந்து 8th ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காப்பி உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 3. அடுத்தது மேலே இருக்கிறது எல்லாமே ஒரு செட்டு ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு செட்டு ஜெராக்ஸ்ன்றதே நீங்கள் 2 செட்டாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 10th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்வலப் கவர், அதாவது நீங்கள் கவர் யூஸ் பண்ணியிருப்பீங்களே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் காக்கி கவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5, அதில் ஒட்டுறதுக்கு 5 ரூபா ஸ்டாம்ப் ஒரு 5 வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ரீஅலாட்மெண்ட் பற்றியும் நான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போயிட்டு பாருங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.